ஹாய், வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பிரசித்தி பெற்ற மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் தரிசனம் இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகுது. நாங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆச்சு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. நடுவில் நாங்கள் பிரேக் எடுத்துகிட்டே போகணும். செங்கல்பட்டு பாலாறு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி லேக் வியூ, மவுண்டன் வியூ இதெல்லாம் அழகாகவே இருக்குது. ட்ராவலுக்கு உகந்தாராக இருக்குது. நாங்கள் போனது வந்து வீக்கெண்டில் போயிருந்தோம். அதனால் டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நீங்கள் கார் மூலமாக போனோன்னா செய்யார் போய் போலூர் போகலாம். இப்போ ட்ரெயின்னா விழுப்புரம் ஆர் போலூர் ட்ரெயின் இருக்கும். அங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி நீங்கள் போகலாம். நிறைய பேரோட குலதெய்வமாக வந்து அங்காள பரமேஸ்வரி தாய் இருக்காங்க. நாங்கள் ஆடி கடைசி வெள்ளி போனதால் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் வருவாங்க. நமக்கு முருகரும் தரிசனம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மலையனூர் கோவிலோட தல புராணத்தை பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச 4 யுகம், கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம், இது 4 நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் முன்னொரு யுகம் இருந்ததாகவும் அது மணியுகம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மணியுகத்துக்கு போகலாம். மணியுகத்தில் பிரம்மனுக்கு 5 தலை இருந்ததாகவும் அவர் கைலாசத்துக்கு வந்தபோது பார்வதி தாயார் சிவபெருமான் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்க பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதாகவும் ஆனால் பிரம்மதேவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வர சிவபெருமானை பார்த்து பார்வதி பிரம்மர் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாரே அப்படின்னு அவர் மேலே கோவப்பட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அவருடைய ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் அவர்கிட்ட பேசுகிறாங்க. கோவத்தில் அவருடைய 5வது தலையை கிள்ளி எரிஞ்சிடுறாங்க. அப்போது வந்த சரஸ்வதி தாயார் வந்து 2 பேருக்குமே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கோவத்தில் சாப விடுறாங்க. அந்த தலை வந்து அவரோட கையிலே இருக்கும். எது அவருக்கு சாப்பிட கொடுத்தாலும் அந்த தலையே சாப்பிட்ரும். பார்வதி தாயாருக்கும் சாப விடுறாங்க. கந்தலாடை கட்டிக்கிட்டு கொக்கு ரெக்க வச்சுக்கிட்டு வயதான தோற்றத்தில் உலகமெங்கும் திரிவாங்கன்னு சாபம் விடுறாங்க. பார்வதி போய் பெருமாள்கிட்ட முறையிடுறாங்க சாப விமோச்சனத்துக்காக. அப்போ பெருமாள் வந்து மலையனூருக்கு வரும்படியும் நவதானியத்தில் ஒரு சுவையாக ஒரு உணவு செஞ்சு அதை 3 உருண்டையாக்கி 2 சிவபெருமானின் திருவோடில் போடும்படி சொன்னார். 3வது போடுற மாதிரி போய் கீழே எரியும்படி சொன்னாங்க. அப்போ அந்த அறுசுவை உணவை சாப்பிட அந்த தலை கீழே இறங்கும். அந்த சமயத்தில் சிவபெருமான் போய் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னார். அவங்க வந்து பூலோகத்தில் அங்கே இங்கே அலைஞ்சு திரிந்து வந்த இடம்தான் திருவண்ணாமலைக்கு வராங்க. அங்கே இருக்க தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணதும் பார்வதி தாயாருக்கு எல்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு வராங்க. அங்கேருந்து அவங்க மலையனூருக்கு வராங்க. சிவபெருமானும் மலையனூர் வந்தடைகிறாங்க. அப்போ பார்வதி தாயார் மயானத்தில் இருக்கும்படியும் காலையில் அவங்க உணவு கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிவபெருமான் அங்கே போய் சாம்பல் பூசிக்கிட்டு இருந்ததாகவும் காலையில் பார்வதி தாயார் அறுசுவை உணவு செஞ்சு 3 உருண்டையாக்கி பெருமாள் சொன்னபடியே செய்கிறாங்க. பிரம்மனுடைய கப்பாலம் 3வது உருண்டையை சாப்பிட கீழே இறங்கணும். சிவபெருமான் போய் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சாப விமோச்சனம் பெற்று தாண்டவம் புரிந்ததுனால தாண்டவேஸ்வரர்னு பேரும் அழைக்கப்படுது. கீழே இறங்கின தலையை பார்வதி தாயார் தனது வலது காலால் மிதிச்சு ஆக்ரோஷமாக இருந்தவங்கள தேவர்கள் எல்லாரும் தேர்குட்டி இழுத்து அம்மாவை சாந்தப்படுத்துதலாகவும் இதோட ஊரோட வரலாறு சொல்லுது. சிவபெருமான் இந்த கோவிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. மாசி மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர் திருவிழா மசான கொள்ளை இதெல்லாம் இங்கே ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இந்த கோவிலில் புற்றாய் தோன்றி அம்மா அருள் பாலிக்கிறாங்க. இங்கே மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பூஜை செய்கிறாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் முழு ஸ்தானம் பார்க்கல. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். கோவில் மண்ணை தொட்டு நாங்கள் பொங்க வச்சு வெளியவே படையல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இங்கே வந்தால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.